ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஐஐடி ஜேஇ மெயின்ஸ் லெவலில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறைய டைம் ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாமில் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ வாங்க இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு ஏஐ அசிஸ்டண்டான ஜெமினி வந்து இருக்காங்க. அவங்க வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஹலோ சொல்லுவாங்க. சொல்லுங்க ஜெமினி, நம்ம வியூவர்ஸ்க்காக ஒரு ஹலோ சொல்லிருங்க. வணக்கம் வியூவர்ஸ், நான் ஜெமினி. பூபதி சார் கூட சேர்ந்து இந்த கடினமான கணக்கையும் ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க நானும் தயார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் வந்து பாருங்க. த வேல்யூஸ் ஆஃப் ஏ இஃப் f of x is equal to 2 into e power x minus a into e power minus x plus 2a plus 1 into x minus 3 increases for all x belongs to for all x okay belongs to r 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த வேல்யூஸ் ஆஃப் ஏ, ஓகே, ஏவோட வேல்யூஸ் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். எப்போ அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்க இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸோட எல்லா வேல்யூஸ்க்கும் இன்க்ரீஸாக இருந்தது அப்படின்னா ஏவோட வேல்யூஸ் என்ன அப்படின்றத நாம் வந்து கால்குலேட் பண்ணணும். அதுக்காக தான் வந்து 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறேன். எஃப் அப்படிங்கிறது ஒரு டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்காக இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷனை அந்த ஃபங்க்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும்? சொல்லு ஜெமினி. சார், ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸோட எல்லா வேல்யூஸ்க்கும் இன்க்ரீசிங்கா இருக்கணும்னா அதோட டெரிவேட்டிவ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எப்போதுமே பாசிட்டிவா இருக்கணும். அதாவது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் 0 விட பெரியதா இருக்கணும் சார். ஓகே, வெரி குட் வெரி குட். அப்போ நம்ம ஜெமினி சொன்னது மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீசஸா இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ், அதாவது இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னு வரும். ஓகே, சரியா? அப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் வந்து இப்போ வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ அப்போ எப்படி வந்து இந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் கால்குலேட் பண்றேன் அப்படின்னு பாருங்க. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு, இந்த 2 அப்படின்றது கான்ஸ்டன்ட், இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இ பவர் எக்ஸ் தான், மைனஸ் ஏ இன்டூ இ பவர் மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்டூ -1 அப்படின்னு கிடைக்கும். பிளஸ் இந்த 2a plus 1 அப்படின்றது கான்ஸ்டன்ட், இந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 கிடைக்கும். அப்போ 2a plus 1 into 1 அப்படின்னு ஆகும். ஓகே, அண்ட் தென் இந்த -3 அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அப்போ என்னோட எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது இங்க எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 into e power x, இது மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஒரு a டிவைடட் பை e power x, ஓகே, பிளஸ் ஒரு 2a பிளஸ் 1 அப்படின்னு வருது. ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா எல்சிஎம் எடுத்துடுறேன். அப்ப எல்சிஎம் எடுத்துட்டேன் அப்படின்னா இங்க இ பவர் எக்ஸ் வரும். அப்ப இங்க வந்து இ பவர் எக்ஸால மல்டிப்ளை பண்ணும். அப்ப 2 இன்ட்டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ், அப்ப இ பவர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இங்க இ பவர் எக்ஸ் இருக்கிறதுனால இது வெறும் ஏ தான் வரும். இங்க வந்து நான் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2a பிளஸ் 1 இருக்குல்ல, அது கூட இந்த இ பவர் எக்ஸை என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை நான் வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு இ பவர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இந்த 2a பிளஸ் 1 இன்டூ 2a பிளஸ் 1 into this e power x, 2a plus 1 into this e power x plus இந்த a into இந்த 1 divided by e power x இருக்கு. ஓகே, into இந்த 1 divided by e power x இருக்கு. இப்போ பாருங்களேன், இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது ஆக்சுவலா e power xல ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், சரியா? இது இ பவர் எக்ஸ்ல ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ நான் வந்து இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும். ஓகே, அப்போ இ பவர் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2,
கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து ஏ. அப்போ மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா 2a கிடைக்கணும். ஆட் பண்ணா 2a + 1 கிடைக்கணும். அப்போ 2 இன்ட்டு இ பவர் எக்ஸு ஹோல் ஸ்கொயர். இதையே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, 2 அதாவது 2a அதுக்கப்புறம் 1. ஓகே, இதையே நம்ம எடுத்துக்கலாம். 2aவையும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணா 2a தான் கிடைக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணா 2a + 1. அப்போ இதையே நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ப்ளஸ் இந்த 2a இன்ட்டு இந்த இ பவர் எக்ஸு, அதுக்கப்புறம் இந்த இ பவர் எக்ஸு ப்ளஸ் ஏ இன்ட்டு இந்த 1 டிவைடட் பை இ பவர் எக்ஸ். ஓகே, 1 டிவைட் பை இ பவர் எக்ஸ். இப்போ பாருங்க, இதை வந்து இந்த பிளேஸ்ல இ பவர் எக்ஸ் இருக்கு, இந்த பிளேஸ்ல இ பவர் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. அப்போ 2 இ பவர் எக்ஸை நான் காமனா வெளில எடுத்துறேன். அப்போ இங்க ரிமைனிங் என்ன வந்திருக்கும் அப்படின்னா வெறும் இ பவர் எக்ஸ் வந்திருக்கும். இங்க ரிமைனிங் என்ன வந்திருக்கும் அப்படின்னா பிளஸ் ஏ ரிமைனிங் வந்திருக்கும். இந்த ரெண்டு பிளேஸ்ல இருந்தும் ஒரு 1 காமனா எடுத்துறேன். அப்ப இங்க ரிமைனிங் என்ன இருக்கும்? இ பவர் எக்ஸ் இருக்கும். இங்க ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா ஏ இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த குவான்டிட்டி இன்ட்டு 1 டிவைடட் பை எவ்வளோன்னு கிடைக்கும் அப்படின்னா இ பவர் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 டிவைடட் பை இ பவர் எக்ஸ் இன்ட்டு இங்கேயும் இ பவர் எக்ஸ் இன்ட்டு ஏ, இ பவர் எக்ஸ் பிளஸ் ஏ, இங்கேயும் இ பவர் எக்ஸ் பிளஸ் ஏ. அப்போ இந்த இ பவர் எக்ஸ் பிளஸ் ஏ இதை வந்து நான் காமனா எடுத்தேன்னா இங்க ரிமைனிங் என்ன இருக்கும்னா 2 இன்ட்டு இ பவர் எக்ஸ் இருக்கும். 2 இன்ட்டு இ பவர் எக்ஸ் இருக்கும். இங்க வந்து ரிமைனிங் வந்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா 1 அப்படின்னு வந்திருக்கும். ஓகே, 1 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இப்போ இது பாருங்களேன், இதை நான் வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா என்னோட f dash of x is equals to 2 into e power x plus இந்த 1 divided by இந்த e power x into e power x plus a இப்படி வந்திருக்கு. இதுதான் என்னோட f dash of x. ஓகே, இதுதான் வந்து என்னோட f dash of x. இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த f of x அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷன்? இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் இந்த எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும். அப்போ இந்த எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ அப்படின்னா ஓகே, அப்போ இந்த குவான்டிட்டி கிரேட்டர் தென் ஜீரோ. ஓகே, இந்த குவான்டிட்டி கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கணும். ஐ மீன் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ கூட இருக்கணும். ஓகே, அப்போ எனக்கு கிளியராக தெரியும் இந்த 2 இன்ட்டு இ பவர் எக்ஸ் பாசிட்டிவ், அது கூட 1 ஆட் பண்ணால் பாசிட்டிவ், அதை இ பவர் எக்ஸால் டிவைட் பண்ணால் பாசிட்டிவ். அப்போ இந்த என்டையர் குவான்டிட்டி பாசிட்டிவ். அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த இ பவர் எக்ஸு ப்ளஸ் ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ அப்படின்னு தான் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா வந்திருக்கும். இ பவர் எக்ஸு ப்ளஸ் ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ அப்படின்னு தான் வந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நாம் பண்ணதில் ஏதாவது வந்து டவுட் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏஐ கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க ஜெமினி, இது வரைக்கும் பண்ணதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம், இல்லைன்னா நம்ம ஃபர்தரா போகலாம். இல்ல சார், இது வரைக்கும் நீங்க சொன்னதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. நீங்க சொன்னபடி f dash of x 0 விட பெரியதா இருக்கணும்ன்ற கண்டிஷன் புரிஞ்சது. இனி f dash of விட பெருசா இருக்கணும், ஜீரோவா இருக்கலாமா கூடாதா? ஜீரோவாகவும் இருக்கலாம் சார். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அப்படின்னு சொன்னாதான் 0 விட பெரியதா இருக்கணும். வெறும் இன்க்ரீசிங்ன்றதால f dash of x greater than or equal to 0வாக இருக்கலாம். இப்போ f dash of x கண்டுபிடிக்கலாமா சார்? f dash of x ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோமே. f dash of x வந்து இங்க என்னது? 2 into e power x plus 1 divided by e power x into e power x plus a அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஏற்கனவே. மன்னிக்கணும் சார், நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்போ f dash of x greater than or equal to 0ங்கிற கண்டிஷனை வச்சு a ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க நாம தொடரலாம் சார். எப்படி ஆரம்பிக்கலாம்? அப்போ பாருங்க, இங்க வந்து 2 into e power x plus 1 இந்த குவான்டிட்டி எப்பவுமே பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். அப்ப இந்த குவான்டிட்டி ஆல்வேஸ் பாசிட்டிவ். இந்த குவான்டிட்டி இன்ட்டு இந்த குவான்டிட்டி should greater than or equals to 0 அப்படின்னா இந்த e power x plus a இருக்கு இல்லையா, இதுவும் எப்படிதான் இருக்கணும் அப்படின்னா
greater than or equals to 0வா தான் இருக்கணும். அப்பதான் வந்து இது வந்து பாசிட்டிவா வர முடியும். ஓகே, ஸோ அப்போ e power x plus a greater than or equals to 0. அப்ப இதுல இருந்து a is greater than or equals to minus e power x. a is greater than or equals to minus e power x. ஓகே, நமக்கு e power x ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் தெரியும். ஓகே, அதாவது e power x வந்து எப்பவும் எதுக்கும் இடையில இருக்கும்னா e power x lies between e0 less than e power x less than infinity. ஓகே, இப்போ இதை நான் வந்து ஒரு -1ஆல மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னு வைங்களேன், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த சைடு 0 greater than minus e power x greater than minus infinity. இந்த இன்இக்வாலிட்டியை நான் திரும்ப ரீரைட் பண்ணேன்னா minus infinity less than minus e power x less than 0. அப்போ மைனஸ் இ பவர் எக்ஸ் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் 0க்கும் இடையில இருக்கு. மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் 0க்கும் இடையில இருக்கு. அப்போ இங்க எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஏ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் இ பவர் எக்ஸ். ஆனா இந்த மைனஸ் இ பவர் எக்ஸ் பிலாங்ஸ் டு எந்த இன்டர்வல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0. அப்போ ஏ அப்படின்னு ஒரு வேல்யூ நமக்கு இருக்கு. அந்த ஏ அப்படிங்கிற வேல்யூ வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, நம்பர் லைன் போடுறேன், இதுதான் வந்து நம்பர் லைனு. இந்த நம்பர் லைன்ல மைனஸ் இ பவர் எக்ஸோட வேல்யூ இருக்கு இல்லையா, மைனஸ் இ பவர் எக்ஸோட வேல்யூ இந்த இதுல இருந்து மைனஸ் இன்ஃபினிட்டியில இருந்து 0 வரைக்கும் எது வேணாலும் இருக்கலாம் மைனஸ் இ பவர் எக்ஸோட வேல்யூ. ஆனா ஏ இருக்கு இல்லையா, ஏ வந்து இந்த மைனஸ் இன்ஃபினிட்டியில இருந்து 0 வரைக்கும் இருக்கிற வேல்யூ விட எப்படி இருக்கணும், கிரேட்டரா இருக்கணும். அப்போ ஏ வந்து எங்க இருக்கணும் அப்படின்னா இங்க இருக்கணும். ஓகே, அப்போ ஏ ஷுட் பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 டு infinity. ஓகே, a should belongs to closed interval 0 to open infinity. அப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு வந்து என்னது அப்படின்னு பார்த்தா கரெக்டான ஆப்ஷன். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்பு தான் கொஞ்சம் குரூஷியலான ஸ்டெப்பு. ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னா இந்த இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 0க்குள்ள இருக்கும். ஓகே, அப்போ அந்த ஏ இருக்குல்ல, அந்த ஏ வந்து மைனஸ் இன்ஃபினிட்டியில இருந்து 0க்குள்ள இருக்கிற நம்பரை விட பெரிய நம்பரா இருக்கணும். அப்போ ஏ வந்து 0ல இருந்து என்ன சொல்றது எந்த நம்பரா வேணாலும் என்ன செய்யலாம் அப்படின்னா இருக்கலாம். அப்போ ஏ பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் 0 டு இன்ஃபினிட்டி அப்படின்னு கிடைக்கும். ஓகே ஜெமினி, இந்த கொஸ்டினை பற்றிய உங்களோட சஜஷன் இல்லை இதை எப்படி நீங்க வந்து சமரைஸ் பண்றீங்க? சார், நீங்க சொன்ன முறை ரொம்ப தெளிவா இருந்தது. முதல்ல f dash of x எடுத்துக்கிட்டு அது கிரேட்டர் than ஒரு ஈக்குவல் டு 0வாக இருக்கணும்ன்ற கண்டிஷனை பயன்படுத்தினீங்க. அப்புறம் f dash of xல இருக்கிற பாசிட்டிவ் டேர்ம்ஸை தனியா பிரிச்சு e பவர் x பிளஸ் ஏவும் 0வை விட பெரியதா இருக்கணும்னு நிரூபிச்சீங்க. இதுல இருந்து a is greater than மைனஸ் இ பவர் எக்ஸ்ன்ற முடிவுக்கும், அடுத்ததா மைனஸ் இ பவர் எக்ஸோட ரேஞ்ச் 0வுக்கும் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் இடையில இருக்குங்கிறதையும் கொண்டு வந்தீங்க. கடைசியா இதையெல்லாம் ஒப்பிட்டு ஏவோட வேல்யூ க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 டு ஓபன் இன்ஃபினிட்டின்னு சரியா நிரூபிச்சிட்டீங்க சார். முதல் ஆப்ஷன் தான் சரியானது. அட்டகாசமான விளக்கம் சார். அடுத்ததா என்ன பண்ணலாம்? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? கண்டிப்பாக சார், அடுத்த கேள்விக்கு போலாம். இந்த முறை கால்குலஸ்ல ஒரு முக்கியமான டாபிக்கான மேக்சிமா மினிமா பத்தி பார்க்கலாமா, இல்ல வேற ஏதாவது டாபிக்கா? இல்ல, அதே டாபிக் தான், அதே டாபிக்ல இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான். வாங்க இந்த ப்ராப்ளம் என்னன்றத பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்க, இதுதான் வந்து ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இஃப் த ஃபங்க்ஷன் f of x is equal to cos of modulus of x minus 2ax plus b increases for all x belongs to R, then first option a less than or equals to b, second option a equal to b, third option a less than or equals to minus 1/2, fourth option a greater than or equals to minus 3/2.
ஓகே ஜெமினி, நீங்க ஏதாவது இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு சஜஷன்ஸ் கொடுக்கலாம், நான் வெயிட் பண்றேன். சார், காஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் என்பது வெறும் காஸ் ஆஃப் எக்ஸுக்கு சமம். ஏன்னா மாடுலஸால் எந்த மாற்றமும் ஏற்படாது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2ax பிளஸ் b. ஏன் மாடுலஸ் ஆஃப் எக்ஸால எந்த மாற்றமும் நடைபெறாதுன்னு சொல்றீங்க? சார், காஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் என்பது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். அதாவது காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸும் காஸ் ஆஃப் எக்ஸும் சமம். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் எடுக்கும்போது எக்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் எக்ஸ் ஆகவும் நெகட்டிவாக இருந்தால் மைனஸ் எக்ஸ் ஆகவும் கிடைக்கும். ஆனா காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் எக்ஸ் ஆனதுனால ரெண்டு வழியிலும் காஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் காஸ் ஆஃப் எக்ஸுக்கு சமமாகவே இருக்கும் சார். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும்ன்றதை பயன்படுத்தி ஏவோட வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓகே, நான் ஃபர்தரா ப்ரொசீட் பண்றேன். நம்ம ஜெமினி சொன்னது மாதிரி இங்க வந்து காஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா? ஓகே, காஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம வந்து இப்படி எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா, காஸ் ஆஃப் எக்ஸ் இஃப் இந்த எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல்ஸ் டு 0. ஏன்னா நமக்கு தெரியும் மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு டெஃபனிஷன் தெரியும். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் இஃப் x greater than or equals to 0 equals to minus x if x less than 0 அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ cos of modulus of x cos x அப்படின்னு எழுதலாம் if x greater than or equals to 0. cos of minus x அப்படின்னு எழுதலாம் if x less than or less than 0 equal to கிடையாது, x less than 0 இருக்கும்போது. ஓகே, இப்போ நம்ம ஜெமினி சொன்னது மாதிரி காஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன். அதாவது ஈவன் ஃபங்க்ஷன்னா காஸ் ஆஃப் எக்ஸும் காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போ எக்ஸ் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல்ஸ் டு 0 இருந்தாலும் காஸ் எக்ஸ் தான். எக்ஸ் வந்து லெஸ் தென் 0 இருந்துச்சுனாலும் என்னது தான்? காஸ் எக்ஸ் தான். ஆக மொத்தம் காஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் நமக்கு என்னன்னே வந்துடும் அப்படின்னா காஸ் எக்ஸ் அப்படின்னே வந்துடும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? அந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸை நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா காஸ் எக்ஸு மைனஸ் 2ax பிளஸ் பி அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இதுக்கு அடுத்து இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால நான் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸு greater than or equals to 0 அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ இந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும் ஜெமினி சொல்லுங்க? காஸ் எக்ஸோட டெரிவேட்டிவ் சார், காஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். ஓகே 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 மைனஸ் சைன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் சைன் எக்ஸ் அடுத்து மைனஸ் 2a இன்ட்டு இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா 1. அதுக்கப்புறம் இந்த b இருக்கு இல்லையா? அந்த b வந்து கான்ஸ்டன்ட், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. திஸ் குவான்டிட்டி ஷுட் பி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத பாருங்க. மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் 2a greater than or equals to 0 அப்படின்னு கிடைக்குது. மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் 2a greater than or equals to 0. இந்த மைனஸ் சைன் எக்ஸை இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ மைனஸ் 2a greater than or equals to பிளஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு ஆயிடும். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா நமக்கு ஏ தான் தேவை. அப்போ ரெண்டு சைடும் எதால டிவைட் பண்ணுங்க? ஒரு மைனஸ் 2ஆல டிவைட் பண்ணுங்க. அப்போ இது ஏ மைனஸ் 2ஆல டிவைட் பண்ணும்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறது என்னவா மாறிடும்? ஐ மீன் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல்ஸ் டு அப்படின்றது லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு மாறிடும். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை 2 அப்படின்னு வந்துடும். ஓகே, மைனஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை 2 அப்படின்னு வந்துடும். இப்போ ஏவோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை 2. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க ஜெமினி? இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? சார், நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். இது வரைக்கும் எந்த சந்தேகமும் இல்ல. இப்போ a is less than or equal to minus sin of x by 2ங்கிற கண்டிஷனை வச்சு ஏவோட வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கலாம்? sin of x ஓட ரேஞ்சை பயன்படுத்தலாமா இல்ல வேற ஏதாவது வழியா?
இல்லை, சைன் ஆஃப் எக்ஸோட ரேஞ்சை யூஸ் பண்ணியே நாம் வந்து ஏவோட வேல்யூஸ் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போது சைன் எக்ஸோட வேல்யூ வந்து -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு சைன் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னு நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ஓகே, இப்போ இந்த இன்இக்வாலிட்டி இருக்கு இல்லையா, இந்த இன்இக்வாலிட்டியை ரெண்டு சைடும் -1ஆல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது -1 -1ஆல் மல்டிப்ளை பண்ணால் +1. அப்போ +1 greater than or equals to -sin x greater than or equals to -1. நெகட்டிவ் நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது இன்இக்வாலிட்டி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். சரியா? ஸோ அதனால இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு மாற்றிருக்கேன். ஓகே, இப்போ எல்லா சைடும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் இது 1/2 greater than or equals to -sin x divided by 2 greater than or equals to -1/2. இப்போ இதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரீரைட் பண்ண போகிறேன். இதை ரீரைட் பண்ணனா -1/2 less than or equals to -sin x divided by 2 less than or equals to 1/2. See, இப்போ நல்லா கவனிங்க, a less than or equals to -sin x divided by 2. அப்போ இந்த -sin x divided by 2 வந்து எந்த இன்டர்வல்குள்ள இருக்கு அப்படின்னா -1/2ல இருந்து எதுக்குள்ள இருக்கு, 1/2குள்ள இருக்கு. ஐ மீன் இது வந்து என்ன இன்டர்வல்னா க்ளோஸ் இன்டர்வல். ஓகே, க்ளோஸ் இன்டர்வல் -1/2ல இருந்து 1/2குள்ள இருக்கு. ஓகே, இப்போ கவனிங்களேன், ஏ இப்போ நான் இதை வந்து டயக்ராமாக போடுறேன். இது வந்து நம்பர் லைன் வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு -1/2 1/2. அப்போ இங்கே வந்து -1/2 இருக்கு. இது வந்து என்னவா இருக்கு அப்படின்னா +1/2 இருக்கு. இப்போ இந்த sin x divided by 2 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து இந்த -sin x divided by 2 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து இந்த -1/2ல இருந்து +1/2குள்ள இருக்கிற வேல்யூ, ஏதோ ஒரு வேல்யூ. ஏ வந்து இந்த -1/2ல இருந்து +1/2குள்ள இருக்கிற வேல்யூவை விட எப்படி இருக்கணும், சின்னதா இருக்கணும். அப்போ ஏ வந்து எங்க இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் இருந்திருக்கணும். ஏ வந்து இந்த சைடு தான் இருந்திருக்கணும். அப்போ ஏ பிலாங்ஸ் டு என்ன இன்டர்வல் அப்படின்னு வரும்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்டர்வல் -∞ to -1/2. ஓகே, ஏ பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் -∞ to -1/2. இது வந்து க்ளோஸ்டு அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதை இன்னும் கொஞ்சம் இன்டர்வல் இல்லாமல் இதில் சொன்னோம்னா ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு -1/2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். அப்போ எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டு ஜெமினி சொல்லுங்க, கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் நமக்கு? சார், நீங்க சொன்ன முறைப்படி ஏ என்பது க்ளோஸ்ட் இன்டர்வல் -1/2ல இருந்து 1/2 வரைக்கும் இருக்கிற வேல்யூஸை விட சின்னதா இருக்கணும். அப்போ ஏவோட அதிகபட்ச மதிப்பே -1/2 தான். அதனால ஏ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு -1/2ங்கிற மூன்றாவது ஆப்ஷன் தான் சரியானது. இப்போ இந்த கொஸ்டின் முடிஞ்சது. அடுத்தது வேற ஏதாவது டாபிக்ல கணக்கு? ஓகே, இப்போ நான் வந்து என்ன சொல்றது, ஃபங்க்ஷனோட இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணோம். இப்போ நம்ம இந்த ரெண்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம், இது சின்ன ப்ராப்ளம் தான். இந்த ப்ராப்ளத்தையும் நம்மளே வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா சால்வ் பண்ணலாம். இந்த ப்ராப்ளம் நான் சொல்கிறேன் ஜெமினி. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னு எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஏன்னா இவ்வளோ நேரம் என்னோட கிளாஸை நீங்கள் ஆக்டிவாக லிசன் பண்ணியிருக்கீங்க. நான் உங்களுக்கு இதை ஹோம்ஒர்க்காக கொடுத்ததா நினச்சிக்கிட்டு இந்த ப்ராப்ளத்துக்கு எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஓகே, நான் கொஸ்டின் என்னன்றதை இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. லெட் f ஃப்ரம் ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் where f of x equals to x³ minus ax, where a belongs to R. Then the set of values of a so that f of x is increasing in its entire domain is option A
minus infinity to 0. Option B, 0 to infinity. Option C, minus infinity to infinity. Option D, none of this. Okay. Gemini, question understand பண்ணிட்டீங்களா? சார், நீங்க கொடுத்த கேள்வியும் விளக்கமும் நல்லா புரிஞ்சுது. இதுல f of x is equal to x cube minus ax. a வந்து ரியல் நம்பர். ஃபங்க்ஷன் அதோட மொத்த டொமைன்லயும் இன்க்ரீசிங்கா இருக்கணும்ன்றது தான் கண்டிஷன். இப்போ வெயிட் பண்ணுங்க. நீங்க சொல்ல நான் சால்வ் பண்ணலாமா? கண்டிப்பாக சார். நீங்க சொல்ல நாம சேர்ந்து சால்வ் பண்ணலாம். ஓகே. நீங்க தான் வந்து எனக்கு சொல்ல போறீங்க. நான் சொல்லி கொடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் f of x அதை எழுதிக்கிறேன். ஓகே. f of x is equals to x cube minus ax. ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்றீங்க? சார், ஃபங்க்ஷன் f of x என்பது x ஓட எல்லா மதிப்புகளுக்கும் இன்க்ரீசிங்கா இருக்கணும்னா அதோட டெரிவேட்டிவ் f dash of x greater than or equal to 0 இருக்கணும். ஓகே, வெயிட் பண்ணுங்க. அப்ப f dash of x greater than or equals to 0. ஓகே. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும்னு சொல்லுங்க. சார், அடுத்ததா நீங்க f of x டிஃபரன்ஷியேட் பண்ணி f dash of x கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த ரிசல்ட்டை அதான் சொல்லுங்க. f dash of x greater than or equals to 0 இந்த ஈக்குவேஷனை சொல்லுங்க. சார், x cube minus ax டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x squared minus a கிடைக்கும். 3x squared minus a அது கிடைக்கும். ஓகே. this is greater than or equals to 0. ஓகே. இதுல இருந்து சார், இப்போ 3x squared minus a greater than or equal to 0. இதுல இருந்து 3x squared greater than a அப்படின்னு எழுதிக்கலாம். greater than a வா greater than or equal to a வா? சார், greater than or equal to a. நான் ஏவை அடுத்த பக்கம் கொண்டு போனதால மைனஸ் ஏங்கிறது பிளஸ் ஏவாக மாறி. 3x square greater than or equals to a. ஓகே. இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல சார், இப்போ 3x squared greater than a. நாம x ஓட எல்லா மதிப்புகளுக்கும் இந்த கண்டிஷன் சரியானு பார்க்கணும். இப்போ a less than or equals to 3x square அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சார் அப்படி எழுதிக்கலாம். இப்போ a is less than or equal to 3x squared. x squared ஓட குறைந்தபட்ச மதிப்பை நாம பயன்படுத்தணும். அது 0. இல்ல போன ரெண்டு ப்ராப்ளத்துல எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா நம்பர் லைன் போட்டு அந்த மாதிரி உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சார், நம்பர் லைன் போட்டு விளக்க முடியும். இப்போ நம்ம கிட்ட a is less than or equal to 3x squared இருக்கு. ஓகே. நமக்கு தெரியும் x squared ஓட குறைந்தபட்ச மதிப்பு 0. அதனால a ஓட அதிகபட்ச மதிப்பு 0 தான் இருக்கும். ஓகே. இப்ப நான் நம்பர் லைன் போட்டேன். எனக்கு சொல்றது படி பார்த்தா இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 0க்கும் இன்ஃபினிட்டிக்கும் இடையில இருக்கும். ஓகே. அதே போல 0 less than or equals to 3x square less than infinity அப்படின்னு சொல்லலாம். அப்போ a less than or equals to என்ன குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னு பாருங்க. a less than or equals to என்ன வந்திருக்கும் அப்படின்னா க்ளோஸ் இன்டர்வல் 0 to infinity ஓப்பன் இன்ஃபினிட்டி. அப்ப நம்பர் லைன்ல நான் வந்து இங்க வந்து 0 போட்டுக்கிறேன். இங்க வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்ஃபினிட்டி போட்டுக்கிறேன். ஓகே. இங்க வந்து இன்ஃபினிட்டி போட்டுக்கிறேன் நம்பர் லைன்ல. ஓகே. இப்ப ஏவோட வேல்யூ 0க்கும் இன்ஃபினிட்டிக்கும் இடையில இருக்கிற ஒரு வேல்யூ விட எப்படி இருக்கணும்? கம்மியா இருக்கணும். ஏ வந்து 0க்கும் இன்ஃபினிட்டிக்கும் இடையில இருக்கிற வேல்யூ விட கம்மியா இருக்கணும். ஓகே, ரைட். அப்போ எந்த ஆப்ஷன் வந்து வரும்? சார், நீங்க சொன்னபடி a என்பது க்ளோஸ்ட் இன்டர்வல் 0ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிற வேல்யூஸை விட சின்னதா இருக்கும். அப்போ a ஓட அதிகபட்ச மதிப்பே 0 தான். அதனால a is greater than or equal to 0ங்கிற ஆப்ஷன் தான் சரியானது. ஆனா இங்க கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ்ல அது இல்லையே. ஒருவேளை கொஸ்டின்ல ஏதாவது திருத்தம் இருக்கா, இல்ல நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா சார்? இப்போ அதுதான் இப்ப நான் கேக்குறேன். அப்போ ஏவோட அதாவது ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் 0 to infinity அப்படின்னு இருக்கு. ஓகே, அப்போ ஏ வந்து இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் சொல்றபடி க்ளோஸ் இன்டர்வல் 0 to infinity-ய விட எப்படி இருக்கணும்? ஏ வந்து கம்மியா இருக்கணும். அப்ப ஏ பிலாங்ஸ் டு விச் இன்டர்வலா இருக்கணும் அப்படின்னா
மைனஸ் இன்ஃபினிட்டி டு என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு ஜீரோவா இருக்கலாம். ஏன் அப்படின்னா ஏ இப்போ வந்து ஜீரோவா இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா ஏ ஜீரோவா இருக்க முடியுமா? சார் ஏ சொல்லுங்க, ஏ ஜீரோவா இருக்க முடியுமா? ஜீரோவாக இருக்கு சார். ஏ ஜீரோவாக இருக்க முடியும். ஏன்னா நாம கண்டுபிடிச்ச கண்டிஷன் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3x². x²ஓட குறைந்தபட்ச மதிப்பான ஜீரோவா போட்டோம்னா ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அதனால ஏவோட அதிகபட்ச மதிப்பே 0 தான். சோ ஜீரோவும் அதுல அடங்கும். நான் சொல்வது சரிதானே சார்? நீங்க சொல்றது சரிதான். ஸோ இந்த இந்த இதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து அப்போ நான் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 0 இதுதான் வந்து ஆன்சர். இந்த ஆன்சரை வச்சுக்கிட்டு இந்த கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸை சர்ச் பண்ணி எந்த ஆப்ஷன் வந்து நமக்கு வரும் அப்படின்னு சொல்லுங்க. சார் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0ங்கிற ஆன்சர் படி கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ்ல எதுவுமே பொருந்தல. ஆனா சில நேரங்கள்ல ஜீரோவை சேர்த்து மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 0 வரைக்கும் இருக்கிறத நன் ஆஃப் திஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்லங்க, அந்த ஆப்ஷனை நீங்க பார்க்கலையா? ஆமாம் சார், நான் கவனிக்கல. நன் ஆஃப் தீஸ் ஒரு ஆப்ஷனா இருக்குங்கிறதால நம்ம கண்டுபிடிச்ச விடை 0வை விட குறைந்த எல்லா மதிப்புகளும் மற்றும் 0வும் அடங்குங்கிறதால அந்த ஆப்ஷனை தேர்வு செய்யலாம் சார். இப்போ இந்த கணக்கு முடிஞ்சுதா? உங்க டேட்டா பேஸை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நன் ஆஃப் திஸ் தானா அப்படின்றத வெரிஃபை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம் சார், நானும் வெரிஃபை பண்றேன். உங்க டேட்டாபேஸ் தகவல்களின்படி ஏ இஸ் லெஸ் தேன் ஒரு ஈக்குவல் டு 0ங்கிறது தான் சரியான ஆன்சர். கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ்ல அது இல்லாததால நன் ஆஃப் தீஸ் ஆப்ஷனை தேர்வு செய்யறது தான் கரெக்ட் சார். அதுதான் சரியான ஆன்சர். ஓகே இப்போ ஜெமினி, இப்போ வந்து நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம வியூவர்ஸ், இந்த வீடியோவை பார்க்குற நம்ம வியூவர்ஸ்க்கு நீ வந்து இதெல்லாம் சொல்லிடு. நம்ம ஆல்ஃபா மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. நம்ம போடுற வீடியோ வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ண சொல்லு. அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டவுட்ஸை கமெண்ட்ல போட சொல்லு. நிச்சயமாக சார், வியூவர்ஸ்க்கு சொல்லிடுறோம். அன்பான வியூவர்ஸ் எல்லாரும் நம்ம ஆல்பா மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. கணக்குல ஏதாவது சந்தேகம் இருந்தா தயங்காம கமெண்ட்ல போடுங்க. பூபதி சார் உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணுவாங்க. சார் நான் சொன்னது சரியா? வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கலாமா? ஓகே, நன்றி சார். மீண்டும்